காசாவின் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்த விமானம் தாங்கி நாசக்கார கப்பலை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது. இக்கப்பலில் ஏராளமான போர் விமானங்களும் 5000 போர் வீரர்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. காசாவின் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது கடந்த சனிக்கிழமை அறிவிக்கப்படாத போரில் ஈடுபட்டனர். சுமார் 1/2 மணி நேரத்திற்குள் 7000 ஏவுகணைகளை செலுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்நாட்டிற்குள் ஊடுருவி கண்ணில் கண்ட மக்களை எல்லாம் குருவிகளை சுடுவது போல சுட்டு வெறியாட்டம் போட்டனர். இது தவிர ஏராளமான அப்பாவி பொதுமக்களையும் இஸ்ரேல் ராணுவ வீரர்களையும் பிணை கைதிகளாக பிடித்து வைத்து சித்திரவதை செய்து வருகின்றனர். இஸ்ரேல் மீதான இந்த அறிவிக்கப்படாத போரை கண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சனிக்கிழமையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும் என்றும் தேவையான ஆயுத உதவிகள் உட்பட அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் என்றும் தெரிவித்திருந்ததாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பி வைத்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த ஃபோர்ட் கெரியர் போர்க்கப்பலில் 5000 வீரர்கள் இருக்கிறார்கள். மேலும் பல வகை அரிய வகை விமானங்களும் இருக்கின்றன. இந்த போர் விமானங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறன் வாய்ந்தவை. மேலும் பயங்கரவாதிகளுக்கு கூடுதல் ஆயுதங்களையும் வழங்குபவர்கள் மீதும் ஒரு கண் வைத்திருக்கும். வெர்ஜீனியாவை தளமாக கொண்ட இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய தரைக்கடலில் நின்றிருந்தது. இது தற்போது இஸ்ரேல் நோக்கி விரைந்திருக்கிறது. இக்கப்பலில் USS நார்மண்டி, USS தாமஸ் ஹட்னர், USS ராம்டேஜ், USS கார்னி, USS ரூஸ்வெல்ட் மற்றும் F-35, AB-15, F-16 மற்றும் A-10 போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அமெரிக்காவின் இந்த அதிநவீன போர்க்கப்பலுக்கு நாசக்கார கப்பல் என்று பெயர். காரணம், எதிரிகளின் இலக்குகளை நாசமாக்கும் சக்தி கொண்டது. தீவிரவாதிகள் இருக்கும் இடங்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இக்கப்பலில் இருக்கின்றன. மேலும் இக்கப்பலில் அதிநவீன கண்காணிப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் அமெரிக்க கப்பல் படை எதிரிகளை துல்லியமாக கணித்து தாக்குதல்களை நடத்தும். இக்கப்பல் இஸ்ரேல் சென்றதும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு பேரழிவு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.